வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் சர்க்குலர், அதாவது ஜிபேட் சம்மந்தப்பட்ட ஜிபேட் எக்ஸாமினேஷன் அதனுடைய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு சர்க்குலர் பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட இருந்து ஆல் ஃபார்மசி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு under Pharmacy Act 1948 for conduct of course, all GPAT qualified students 2023-2024 அகாடமிக் இயரில் குவாலிஃபை இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அடுத்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜிபேட் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கும் நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு சர்க்குலர் பார்க்கலாம். கண்டக்ட் ஆஃப் ஜிபேட் எக்ஸாமினேஷன் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஜிபேட் ஸ்காலர்ஷிப் ரிகார்டிங் அது சம்மந்தப்பட்ட இந்த ஒரு சர்க்குலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ரெஸ்பெக்டட் சார், மேடம், with reference to the subject cited above, I am directed to inform that நம்மளுடைய பிசிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, GPAT is a national level entrance examination for entry into Master of Pharmacy MPharm program. The first GPAT examination was conducted in the year 2010 and thereafter it was conducted every year till 2018 by AICTE. அதாவது 2010 இருந்து 2018 வரைக்கும் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்களால் நடத்தப்பட்ட இந்த எக்ஸாமினேஷன் 2019 2019, 20, 21, 22, 23 இந்த அகாடமிக் இயர்ஸ்லலாம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்தப்பட்டது அது சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, AICTE as per the direction of Ministry of Education, Government of India. Okay, from the year 2019 the examination was conducted through the National Testing Agency NTA as per the direction of Ministry of Education, Government of India to till date. Okay, ஆனால் இந்த வருஷம் in accordance with the judgment of the Honorable Supreme Court of India dated March 5, 2020, which states that the AICTE Act governing general technical education would be amended to remove pharmacy from its mandate and pharmacy education would thereafter be governed by the Pharmacy Act 1948 as per Honorable Supreme Court's judgment. PCI is the supreme body for pharmacy institution அக்ராஸ் தி கண்ட்ரி. அதாவது நம்ம கண்ட்ரியில் ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் நம்மளுடைய ஃபார்மசி கோர்ஸுக்கு ஒரு சுப்ரீம் பாடி. அதனால் ஃப்ரம் த இயர் 2024 த ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹேஸ் டேக்கன் த இனிஷியேட்டிவ் டு கண்டக்ட் தி ஜிபேட் எக்ஸாமினேஷன் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் டு தி ஜிபேட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா இனிஷியேஷன் எடுத்துருக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் வியூ ஆஃப் above it is informed that the council is going to conduct the GPAT examination on 8th June 2024. டென்டேட்டிவ் டேட், டென்டேட்டிவாக ஜூன் 8th இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் த இயர் 2024-2025 அகாடமிக் இயர் 2024-2025க்கு எக்ஸாமினேஷன் ஜூன் 8th டென்டேட்டிவாக நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க த்ரூ நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ். ஓகே, ஸோ ஷார்ட் ஃபார்மில் அது என்ன சொல்லுவாங்கன்னா NBEMSன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ். NBEMS இந்த எக்ஸாமினேஷனை நடத்துகிறாங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் த கவுன்சில் will disperse the stipend to the students who have passed the GPAT examination in the academic year 2023-2024 and onwards. அதாவது 2023-2024 குவாலிஃபை ஆன மாணவ செல்வங்களுக்கும் அதற்கு அப்புறமா எழுதியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா இருக்கிறாங்க. தி டிஸ்பர்ஸ்மெண்ட் ப்ரொசீஜர் வில் பி இனிஷியேட்டட் இன் தி கோர்ஸ் ஆஃப் டைம். ஓகே, ஸோ அது வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து இனிஷியேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபர்தர் அட்வைஸ்டு டு ரெஃபர் த NBEMS வெப்சைட். ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக NBEMS வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்ரஸ் வந்து https://natboard.edu.in இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும். ஃபார் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்
அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எல்லாமே அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். NBEMS வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். யுவர் கைண்ட் சப்போர்ட் இஸ் சொலிசிட்டட் இன் த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரார் கம் செக்ரட்டரி டாக்டர் அனில் மித்தால் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு PCAயிலிருந்து அதான் நம்மளுடைய ஃபார்மசி கவுன்சிலிருந்து வந்த சர்க்குலரை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து நாம் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா 2010 2018 வரைக்கும் நடத்தினது AICTE ஜிபெட் எக்ஸாமினேஷன் நடத்தினவங்க AICTE. 2019 2023 வரைக்கும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்திருக்காங்க. இப்போ 2024 அந்த எக்ஸாமினேஷன் நடத்த போகிறது யார் அப்படின்னா NBEMS. அதாவது அதுக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ். நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் NBEMS அவங்க தான் அந்த எக்ஸாமினேஷனை இப்போது நமக்கு நடத்த போகிறாங்க. ஸோ நமக்கு அதாவது 2023லையும் 2024 அந்த லாஸ்ட் அகாடமிக் இயரில் ஜிபேட் குவாலிஃபை இருப்பாங்க இல்லையா மாணவர்கள், அவங்களுக்கும் இப்போது வரக்கூடிய அகாடமிக் இயரில் ஜிபேட்டில் குவாலிஃபை ஆவாங்க இல்லையா மாணவர்கள், அவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து இதன் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே டிஃபரன்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இதில் சொல்லியிருந்தாங்க நமக்கு 8th June 2024 கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஜிபேட் 2024 நடக்க இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கணும். வெப்சைட் வந்து பார்த்துக்கலாம். ஷெடியூல் ஆஃப் ஃபோர்த் கமிங் NBEMS எக்ஸாமினேஷன், நம்ம ஜிபேட் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் NBEMS அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் இருக்கு இல்லையா, அவங்க நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் எல்லாமே இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது குவைரி ஆர் கிளாரிஃபிகேஷன் அசிஸ்டன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ரைட் டு NBEMS அட் இட்ஸ் கம்யூனிகேஷன் வெப் போர்ட்டல் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து என்னென்னா exam.netboard.edu.in அதில் வந்து நம்மளுடைய குவைரிஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் இல்லை அசிஸ்டன்ஸ் எதனாலும் நம்ம வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ரெஃபர் டு NBEMS வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். netboard.edu.in இதுதான் NBEMS வெப்சைட். ஓகே, அப்புறமா நம்ம வந்து இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம AICTE எக்ஸாமினேஷன் நடத்தும் போதும் NTA இந்த எக்ஸாமினேஷன் நடத்தும் போதும் எந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் இருந்தோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். 100% அதுலேருந்து மாற்றமும் இருக்காது. ஸோ அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் வெல் ஃபார் த GPAT எக்ஸாமினேஷன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். இந்த GPAT எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிட்டு நமக்கு வந்து 12,400 rupees நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம நினச்ச இன்ஸ்டியூஷனில் நமக்கு ஹையர் எஜுகேஷன் வெதர் இட் மேபி MPharm ஆர் MS Pharma ஆர் PhD கிடச்சி நம்ம லைஃப்பில் ஃபார்மசி ப்ரொஃபஷனில் அச்சீவ் பண்ணுறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.